மிகச்சிறந்த இதிகாசம் அப்படின்னா நாம ராமாயணத்தை சொல்லுவோங்க. ராமாயணத்துல உறவுகளின் சிறப்பை பத்தி அழகா சொல்லியிருக்கு. குறிப்பா கணவன் மனைவி உறவு பத்தி சிறப்பா சொல்லியிருக்காங்க. கணவன் மனைவியா ராமன் சீதா மாதிரி வாழணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ சீதை ராமன் மீது அளவு கடந்த அன்பு வச்சிருந்தாங்க. அதனாலதான் ஒரு முறை கழுத்துல இருக்கக்கூடிய மணிமாலை கீழே விழுந்த போது அதன் ஒவ்வொரு மணிகளும் ராமா ராமா ராமான்னு ராமருடைய பெயரை சொல்லிட்டு போச்சான். கைகேயி வாங்கின வரத்தால ராமர் காட்டுக்கு போற மாதிரியான சூழல் வந்தது. இலக்குவன் தான் அண்ணன் கூட தானும் போவேன் அப்படின்னு கிளம்பினாரு. சீதை கிட்ட வந்து சொல்றாரு, நான் காட்டுக்கு போறேன், இது விதியின் பிழைன்னு ராமர் சொன்ன போது சீதா தேவி தாலியினுடைய மஞ்சக்கயிறு கூட காயாத நேரத்துல நானும் வருவேன்னு சொல்றா. உடனே காடு ரொம்ப சுட்டரிக்கும் அப்படின்னு சொன்ன போது சீதை சொன்ன வார்த்தை என்ன தெரியுமாங்க? வெறிவினும் சுடுமோ பெருங்காடுன்னு சொன்னாங்க. சீதை ரொம்ப அழகா இருப்பாங்க. அவளுடைய அன்பு மாதிரியே ஒழுக்கமா கற்புக்கரசியா இருந்தாங்க சீதை. அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய அழகு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கம்பர் ஒரு இடத்துல அழகா ஓமைப்படுத்துறாரு. பஞ்சவடியில கோதாவரி நதியில அன்னப்பறவை தண்ணியில வரும்போது எவ்வளவு அழகா இருக்குமோ அது மாதிரி சீதையினுடைய நடை இருக்கும்னு கம்பர் சொல்றாருங்க.